அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு உணவு கொடுக்கறவங்க தூத்துக்குடியிலிருந்து வந்திருக்காங்க. சரவண கார்த்திக் வனிதா தம்பதி. அவங்களோட பையன் தமிழினியன் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். குழந்தை தமிழினியன் அவர்களுக்கு இனிய சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் வாங்கிக்கோங்க. பெரியவங்க போதுமா நமது பாசமரக்கட்டளை பாசமுதிர்லம் சார்பாக குழந்தை தமிழினியனுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய நல்வாழ்த்துக்கள். உணவு கொடுக்கிற சரவண கார்த்திக் வனிதா தம்பதியருக்கும் வந்திருக்கும் உடன்பிறப்பு திரு கவிதா தம்பதியருக்கும் நமது பாசமரக்கட்டளை பாசமுதிர்லம் சார்பாக அவர்கள் குடும்பம் தொழில் வாழ்க்கையில் அனைத்து நாளும் பெற்று வாழ இறைவன் கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம். நமது பாசமரக்கட்டளை பாசமுதிரத்துக்கு உணவு கொடுக்கும் சரவண கார்த்திக் வனிதா கவிதா 3 பேருக்கும் எங்க பாசமரக்கட்டளை சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்கன்னு. தமிழினியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் எங்க பெரியவங்க சார்பாக உங்களுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நமது பாசமரக்கட்டளை பாசமுதிரம் ஆரம்பிச்சு 2 வருடங்களை கடந்து 3வது வருடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கன்னு. இங்க நிறைய பெரியவங்க வந்து கேட்கறாங்க. இட வசதி பத்தாதனால இங்க இப்போதைக்கு 35 நபர்கள் மட்டும் இருக்காங்க. நிறைய கேட்கறனால இட வசதி பத்தலாம். கொஞ்சம் இடம் வாங்கி சொந்தமாக கட்டடம் அமைச்சு இன்னும் கொஞ்சம் பெரியவங்களை பாசத்தோட அரவணைக்க பாச இல்லம் வந்து தீர்மானம் பண்ணியிருக்கு. அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம். நீங்கள் மட்டும் இல்லாத உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எல்லாம் இந்த முதியோர் இல்லத்தை பற்றி எடுத்து சொல்லி எங்களுக்கு கூடிய வரையில் ஒரு சொந்த கட்டடம் அமையிருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சு தரலான்னு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாத இந்த மாதிரி உங்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் பெரியவங்க நினைவு தினம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது எதாவது பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கூட நீங்கள் இந்த முதியோர் இல்லத்தை பற்றி சொல்லலாம். உணவு கொடுக்கலாம், மளிகை பொருள் வாங்கி தரலாம். உங்களால் ஒரு 100 ரூபாங்கிறது இங்கே எந்த மூலையிலேருந்து அனுப்பிச்சாலும் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். உணவு கொடுக்குறவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தண்ணி நினைச்சிட்டு நீ வச்சுட்டு அவன் தட்டை அவன் கையால கால் கேட்காதுமா கொடுங்க.